வணக்கம். கவி சமையலில் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா நண்டு பெரட்டல் செய்ய போகிறோங்க. நண்டில் தேங்காய் பச்சை மிளகா போட்டு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 1/2 கிலோ நண்டு சுத்தம் செஞ்சு வாங்கியிருக்கேன். ஒரு 5 பச்சை மிளகா, ஒரு 1/2 மூடி தேங்காய் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. மிக்சியில் கொஞ்சம் சீரகமும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. அது கூட தண்ணி ஊற்ற வேணாம். இந்த மாதிரி உதிரியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாய் வச்சுக்கோங்க. நான் மண் பாத்திரத்தில் தான் செய்ய போகிறேன். நீங்கள் எந்த பாத்திரத்தில் செய்கிறீங்களோ செஞ்சுக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்குங்க. நான் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். இதில் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்குங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. கடுகு, கருவேப்பிலை, சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம சுத்தம் செஞ்சு வச்சுருக்கிற நண்டு அந்த எண்ணெயில் சேர்த்துக்குங்க. வேறு எதுவும் போட வேண்டாம். வெங்காயம், தக்காளிலாம் எதுவும் இதுக்கு தேவையில்லை. நம்ம மிளகு, சீரகம் அரைச்சி ஊற்றி மசாலா நண்டு செய்வோம் பாருங்கள். அதுக்கு தான் வெங்காயம், தக்காளிலாம் போடணும். அந்த மசாலா நண்டு எப்படி செய்யுதுன்னு நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிட்றவங்களா இருந்தால் கூடுதலாக பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. இது தேங்காய் பச்சை மிளகா போட்டு செய்கிற நண்டு பெரட்டலுங்க. காரம் சாப்பிடாத குழந்தைங்க, பெரியவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு தரலாம். இதில் கொஞ்சம் காரம் நம்ம பச்சை மிளகா தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் 1 ஸ்பூனும் இது கூட சேர்த்து கிளறிக்குங்க. ரொம்ப நேரம் ஆகாதுங்க இதை செய்கிறதுக்கு. சீக்கிரமாகவே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். பாருங்கள், ஒரு 3/4 டம்ளர் தண்ணி வேகிறதுக்கு ஊற்றுங்க. அதிக அளவு தண்ணி வைக்க வேணாம். 1/2 டம்ளர்லேருந்து 3/4 டம்ளருக்குள்ளே தண்ணி வச்சா போதுங்க. சீக்கிரமாக நண்டு வெந்துடும். நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 1/4 மணி நேரம் வேகட்டுங்க. நல்லா சிம்மில் வச்சு நல்லா வெந்ததுக்கப்புறம் திறந்துக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா வற்றிருக்கு. கொஞ்சம் தான் இருக்குது தண்ணி. கொஞ்சம் தண்ணி இருக்கிற ஸ்டேஜுக்கு நம்ம திறந்தால் போதும். இதை நல்லா நம்ம கிளறி விடுங்க. நல்லா கிளறிட்டு வெந்துடும். இப்போ அந்த கொஞ்சம் தண்ணி அடியில் இருக்கும்போதே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பச்சை மிளகா, தேங்காய், சீரகத்தை அது கூட சேர்த்துக்குங்க. அப்போ தான் அந்த தண்ணியோடு சேர்ந்து இது மிக்ஸ் ஆகி அந்த மசாலாவும் நண்டில் சேர்ந்து ஊறுங்க. ரொம்ப சிம்பிளுங்க இந்த நண்டு பெரட்டல் செய்கிறதுக்கு. ரொம்ப ஈஸியாகவும் நம்ம செஞ்சிடலாம். வேலையும் நம்மளுக்கு நிறைய இழுக்காது. இதை நல்லா பெரட்டி விடுங்க. நல்லா மசாலா எல்லா பகுதியிலையும் வரா மாதிரி நல்லா பெரட்டி விட்டு செய்யுங்க. தேவையான அளவு கொத்தமல்லி சேர்த்துக்குங்க. ஏற்கனவே நான் இதில் மசாலா நண்டு போட்டிருக்கிறேன். நண்டு சுத்தம் செய்கிறது எப்படின்னு போட்டிருக்கிறேன். இப்போ நண்டு பெரட்டல் வீடியோவும் போடுறேன். அடுத்த வீடியோவில் நண்டு ரசம் போட போகிறேன். நீங்களும் அதை பாருங்கள். இப்போ இதை ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாங்க. சூடான சுவையான நண்டு பெரட்டல் தயாராக இருக்குது. சாப்பிட்லாம் வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள்.